லி ராஜுடைய உண்மையான முகத்திரிய எப்படியாவது விஜய்கிட்ட சொல்லணும். அப்போ தான் விஜயை வெளியே கொண்டு வர முடியும். விஜய் மட்டும் நம்பாமல் அவங்க அக்காவை நம்பினார்னா கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி எப்படியாவது விஜய் ஏமாற்றி அவர் பிஸ்னஸ் சொத்து எல்லாத்தையும் இவ பேருக்கு மாற்றிடுவா. அப்புறம் நம்மளால் விஜயை ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக விஜயால் தாங்கிக்க முடியாது. எப்படி நாம் விஜய்கிட்ட சொல்லி நம்ப வைக்கிறது, எப்படி நாம் விஜயை காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் மல்லி பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க. அப்படி குழப்பத்தோடு இருக்கும்போது தான் கரெக்டாக நம்ம அன்னப்பொண்ணி மல்லிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. மல்லி, இங்கே பாரு புள்ள, நீ இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்தானா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது புள்ள. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது புள்ள. இந்த பிரச்சனை முதல்ல எங்கே ஆரம்பிச்சிது நீ யோசிப்புள்ள. யோசிச்சனா கண்டிப்பாக உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் புள்ள. இல்லை பெரியம்மா, எனக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியல பெரியம்மா. எப்படியாவது அவர் வெளியே கொண்டு வரணும். அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்க அக்கா பார்த்தின உண்மையான விஷயத்த அவர் நம்பணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாம் ஒரு ஆதாரத்தை அவர்கிட்ட கொடுக்கணும். அந்த ஆதாரம் அவருக்கு கரெக்டாக இருக்கணும். இது எல்லாமே எனக்கு இப்போது எப்படி கொடுக்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சிட்ருக்கேன் பெரியம்மா. இங்கே பாரு புள்ள, ஒன்றும் இல்லை புள்ள, இந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த இன்வெஸ்டர்களுக்கெல்லாம் பணம் தராது தானே. ஆமாம், தம்பியுடைய அக்கௌண்ட்டில் அந்த பணம் எங்கே போச்சு? தெரியல பெரியம்மா, நான் போய் இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. அவர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்காரு, அவர் என்ன பண்ணுறான்னு நான் என்றைக்கு பெரியம்மா கேட்டிருக்கேன். ஆனால் அவர் செக்கு போட்டு தராரு அப்படின்னா கண்டிப்பாக அக்கௌண்ட்டில் பணம் இருந்திருக்கணும். அப்படி பணம் இல்லைன்னா செக்கு போட்டிருக்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு அந்த மேனேஜர் செக்கை போட்டார் அப்படின்னு அன்னப்பொண்ணி கேட்குறாங்க. மல்லி ஒன்றே கரெக்டு தான் பெரியம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பணம் இல்லைன்னு தெரிஞ்சால் அந்த மேனேஜர் எதுக்கு போட்டார்? அந்த செக்கை போட்டு போடாமல் இருந்தால் இன்றைக்கி இன்வெஸ்டர்கள் யாருமே பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாங்க. இப்படி விஜயும் உள்ளே போயிருக்க மாட்டார். அந்த செக்கு பொய்யான செக்கில் பணம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தானே அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போது கம்பெனியில் இருந்த அக்கௌண்ட்டில் பணம்லாம் எங்கே போச்சுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு மல்லி அப்புறம் ராஜேஸ்வரியை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னப்பொண்ணி அழைச்சிட்டு மல்லி ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு மேனேஜர் குணசேகரனுக்கு தெரியாமலே அங்கே இருக்கிற அக்கௌண்ட்ஸ் டீம்கிட்ட பேசுகிறாங்க. பேசி நம்ம அக்கௌண்ட்டில் லாஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எவ்வளோ பணம் இருந்துச்சு, இப்போது அக்கௌண்ட்டில் பணம் எங்கே போச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவங்களும் முதல்ல விசாரித்து பார்த்துட்டு செக் பண்ணதில் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டில் பணம்லாம் இருந்ததெல்லாம் உண்மைதான் மேடம். ஆனால் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி விஜய் சார் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த அக்கௌண்ட் எல்லா பணத்தையுமே நம்ம ராஜேஸ்வரி மேடம் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன, அவங்க அக்கௌண்ட்டுக்கா? யார் பண்ணது? விஜய் சார் தான் மேடம் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. மேனேஜர் சார் தான் இன்றைக்கி செக்கு கலெக்ஷனில் போட்டார். அதில் தான் எல்லா பணத்தையும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க நம்ம விஜய் சார் பேரில் செக்கு போட்டு கொடுத்து அது போய் செக்கு பவுன்ஸ் ஆகி இப்போது சாரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அக்கௌண்ட்ஸ் டீமில் சொல்கிறாங்க. அப்படின்னா குணசேகரன் இதுக்கு உடந்தையாக இருப்பானோ? ஏன்னா குணசேகரன் தானே செக்கை பவுன்ஸ் கலெக்ஷனில் போட்டிருக்கான். அப்போது அவன் உடந்ததான் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அன்னப்பொண்ணி மல்லி 2 பேரும் இப்போ நாம் அந்த மேனேஜர் குணசேகரனை பிடிச்சி விசாரித்தோம்னா எல்லாத்துக்கும் விடை கிடச்சிடும் அப்படின்னு நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க்கில் போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விஜயோடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்ததில்ல ஸோ கம்பெனி அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ராஜேஸ்வரி அக்கௌண்ட்டுக்கு பணம் போனது கன்ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா ராஜி தான் தெளிவாக பிளான் பண்ணியிருக்கா. அப்போது குணசேகரன் உண்மையிலுமே ராஜேஸ்வரிக்கு உடந்தே தான் இருக்கான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி அந்த குணசேகரனை எப்படி விசாரிக்கிறது? நார்மலாக கேட்டால் சொல்ல மாட்டான், அவனுக்கு தனி ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி குணசேகரனை ஃபாலோ பண்ணுறாங்க. குணசேகரன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு அடிக்கிறான். அடிச்சுட்டு கொஞ்சம் நிதானம் இல்லாமல் கிளம்பி வீட்டுக்கு போகிறான். அந்த நேரம் பார்த்து நம்ம மல்லி அன்னப்பொண்ணி 2 பேரும் ஆட்டோவில் போய் குணசேகரனை தூக்கி கொண்டு வந்து ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சு குணசேகரனை மிரட்டுறாங்க. குணசேகரன் முதல்ல எதுவுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறமா அவன் தான் போதையில் இருக்கானே, ஸோ நிதானம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க போதை ஏற எல்லாருமே சொல்லிடுறான். ஆமாம், ராஜேஸ்வரி சொன்னாங்க, அவங்க சொல்லி தானே இதெல்லாம் செஞ்சேன், எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படிலாம் பண்ணினேன் அப்படின்னு குணசேகரன் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான். அவங்க போட்ட திட்டம் தான் இது எல்லாமே, அவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே மல்லி, அட பாவி, உன்னை விஜய் எந்த அளவுக்கு நம்பினாரு, அப்போது விஜய் உனக்கு சம்பளம் தரலையா? அவர்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு இப்போது அவருக்கே துரோகம் பண்ணிருக்கி, உனக்கு மனசாட்சி உறுத்தலையா அப்படின்னு மல்லி கேட்குறாங்க. இல்லை மேடம், நான் பண்ண தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எனக்கு வேறு வழி தெரில மேடம். ராஜேஸ்வரி மேடம் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பெரிய ஒரு மாடி வீடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, கார் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இப்படி என்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே அவங்க பூர்த்தி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதனால் நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு குணசேகரன் போதையில் சொல்கிறான். இது எல்லாத்தையும் அன்னப்பொண்ணி வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 பேரும் விஜயை பார்க்க நேராக ஸ்டேஷன் போகிறாங்க. ஆனால் விஜய் முதல்ல இவங்களை பார்க்கறது எனக்கு விருப்பம் இல்லை, இவங்கள போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இங்கே அன்னப்பொண்ணி எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி விஜயை பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், 5 நிமிஷம் தான், நான் உங்கள்கிட்ட பேசலாம் இல்லை, இந்த வீடியோ மட்டும் நீ கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல விஜய் உடனே பார்க்குறாரு. பார்த்தா நம்ம குணசேகரன். ஸோ குணசேகரன் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும்
வரைக்கும் சொன்ன எல்லா விஷயத்தையும் இங்கே அன்னப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கார்டை தான் விஜய் பார்க்குறாரு. விஜய் பார்த்தோன்னே சம்மதிச்சு வராரு. என்ன மல்லி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, ஆமாம் விஜய், நானும் சொல்கிறத நீங்கள் தான் நம்ப மாட்டீங்க. நீங்கள் தான் உங்கள் அக்கா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க. ஆனால் உங்கள் அக்கா அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவங்க கிடையாது விஜய். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அக்கா உங்களை நல்லாவே ஏமாத்துறாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க. அவங்களால தான் நீங்கள் இப்போ ஜெயிலில் இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பிஸ்னஸ்ஸு, உங்கள் சொத்து எல்லாத்தையுமே அவங்க பேரில் மாற்றுறதுக்கான வேலைகளை அவங்க இப்போது ரொம்ப மும்மாரமாக பார்த்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அக்காவை நம்புறதை நிப்பாட்டுங்க. உங்கள் அக்காவை நம்புனீங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும். நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி இன்வெஸ்டர்களுக்கு பணத்தை கொடுக்க வழியாக பாருங்கள். அதுக்கப்புறமா வெளியே வந்து நீங்கள் வேணால் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, உங்கள் கம்பெனி அக்கௌண்ட் பணம் எங்கே போச்சு, அது யார் மூலியமாக வெளியே போணுச்சு, உங்கள் அக்கா அக்கௌண்ட் வந்திருக்கா இல்லையா, இதெல்லாம் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நாங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு அப்படின்னு மல்லி சொல்ல ஒன்று தான் விஜய்க்கு புரியுது. மல்லி சொல்கிறது கரெக்டு தான். நம்ம அக்கௌண்ட்டில் முதல் நாள் அவ்வளோ பணம் இருந்துச்சு, ஆனால் அங்கேருந்து பணம்லாம் எங்கே போச்சு, எப்படி செக்லாம் பவுன்ஸாக இருக்கும் அப்படின்னு விஜய் நிதானமாக யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் இங்கே குணசேகரன் பேசின விஷயம் எல்லாமே கரெக்டு தான். அப்போது நம்ம அக்கா தான் நம்மளை முட்டாளாக்கியிருக்கா, நம்மளை நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்கா, நமக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு.